மாபெரும் எழுச்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் தம்பி பாரத் அவர்களே, இந்த கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நமது சமுதாய இன போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். இப்ப சமீப காலமாக இந்த சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் நம்ம வாயினால சொல்லக்கூடாது. ஒரு சைக்கோ ஊரு போல தெரியுது சைக்கோ. அந்த சைக்கோவை நம்ம பேசலாமா? நம்ம நாடாண்ட பரம்பரை நம்ம பேரை சொல்லி ஒருத்தர் போலியா வந்து விளம்பரத்தை தேடுறதுக்கு பாக்குறான். நாயக்கர் தமிழ் நாயுடு நாயக்கர் தெலுங்கு சமுதாயத்தை தொட்டா நம்ம பேராகலாம் சொல்லி நம்ம மேல நம்மள பேசி பேராகிற ஒரு வார்த்தை வியாபாரி. நேற்று ஒண்ணு பேசுற, இன்னைக்கு ஒண்ணு பேசுற, நாளைக்கு ஒண்ணு பேசுற, நீ என்ன பேசுறது உனக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஈழப்பிறவி, அந்த ஈழப்பிறவி நீ என்ன பெரிய ஆளு? நீ சொல்லு, எங்களை சொல்றதுக்கு ஒரு தகுதி காணுமா? என்னுடைய தம்பி இளைஞரை கொண்டு போய் நீங்க என்ன 2 நாளைக்கு முதல்ல அவர் பேசுற வார்த்தையில ஒரு சிறு தவறு, நான் அதுக்காக மோட்டிவேட் பண்ணல. என் தம்பிகள் பேசுறதெல்லாம் சரி நான் சொல்லல. நீ 11 வருஷமா பேசிட்டு இருக்க, ஏன் இனத்தை நீ பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் என்ன பேசிட்டான்? அவன் பேசுறதுல ஒரு சிறு பிழை, அது உண்மைதான். அதுக்காக நாங்க இளைஞர்களை தவறான பாதையை பேச சொல்லி நாங்க மோட்டிவேஷன் கொடுக்கல. அப்படிப்பட்ட சமுதாயம் எங்க சமுதாயம் கிடையாது. ஆனா உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. இன்னைக்கு தமிழகம் போல தெலுங்கு மக்கள் இன்னைக்கு தயார் நிலையில இருக்கிற, தெரிஞ்சுக்க. உன்னை விடவே மாட்டோம், உன்னை ஓட வரட்டும். இந்த படைகளை பார்த்துக்க, ஓட வரட்டும், உன்னை விட மாட்டோம், தெரிஞ்சுக்க. அதனால நமது இளைஞர்கள் எல்லாம் இது பண்ணுங்க, உற்சாகத்தோடு பண்ணுங்க. தாய்மார்கள் அனைவரும் பொது வாழ்க்கைக்கு வரணும், அமைப்பு பணிக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததே நயனா சொன்னாரு, கொஞ்சம் கம்மியா இருக்குனாரு. எனக்கு பெரிய காரியமா தெரியுது. நம்ம மக்கள் இன்னைக்கு இந்த பப்ளிக் மீட்டிங் நான் ரொம்ப சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, ஒரு ரூம் படிச்சு 100 பேர் 200 500 பேர் பேசிட்டு போனா கூட நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாது. இன்னைக்கு இப்படி வெட்ட வெளியில இன்னைக்கு ஐஎஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கு, காவல்துறை பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்த வெட்ட வெளியில நம்ம பேசுறோம். இது மாபெரும் சவால். அதுக்கு தம்பி பாரத் ஒரு முன்னோடி இருந்திருக்காரு. தம்பி பாரத்துக்கு நான் நன்றி சொல்றேன். உங்க பின்னால நாங்க நிற்போம், அனைவரும் அணிவகுப்போம். தம்பி பாரத் பின்னால தெலுங்கு நம்ம அனைத்தும் ஒருங்கிணைந்து நிற்போம். இந்த கூட்டத்தில் நான் சொல்றேன், எடுத்த சிலை எங்களுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வக்கீல் வை. தமிழ்நாடு போல நாடு தழுவிய போராட்டம் பண்ணுவோம், நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிப்போம், ஒன்று சேர்வோம், வெற்றி பெறுவோம். தெலுங்கினத்தை லேசாக நிறுத்திக்கிறாங்க. இன்னைக்கு 40% மக்கள் இருக்கிற நிலை தெரியாம அமைதியா போய்கிட்டு இருக்கோம். சீண்டினீங்கன்னா தாங்க மாட்டீங்க. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு ஒரு சைக்கோ லேச சும்மா இருந்தாலும் நம்மளை தூண்டி விட்டு உற்சாகமாக்கி விட்டேன். விடவே மாட்டோம். எங்கள்கிட்ட நோன்ற வேலையை வச்சுக்கிறாங்க. உனக்கு கடைசி ஒதுங்க. நீ பேசுற பேச காட்டில் எங்க ஆளுங்க பேசுற பேச்செல்லாம் உன்னை தப்பே கிடையாது. நீ அவளை பேசிட்டு ஊருக்குள்ள தெரியுற. உன்னை எத்தனை முறை கைது பண்றது? காவல்துறை என்னை பார்த்தா ஓரவஞ்சனமா நடந்திருக்கு இந்த விஷயத்துல. அந்த சின்ன பையன் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டான்னா அதுக்கு இவ்வளவு இது தேவையில்லை. ஆள் பூரா கிட்டத்தட்ட ஊரு 10 வருஷமா 15 வருஷமா பேசிக்கலையா? உங்களோட நடவடிக்கை எடுக்கிறது எத்தனை நடவடிக்கை எடுக்கிறது? உங்க மேல எத்தனை சட்டம் பாயணும்? உங்க மேல நீங்க வெளியில உலக தெரியுறீங்களே. தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, தெரிஞ்சுக்குங்க. ஓட்டுனா மட்டும் நாயுடு மக்களை வர்றீங்க. 38% மேல இருக்கக்கூடிய நாயுடு நாயக்கர் மக்களை பகைச்சுக்கிடாதீங்க. உடனே மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை அங்கே வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். தம்பி பாரதத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அண்ணன் செல்லப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் பரத் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள்.